ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை அன்று உங்கள் வீட்டில் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா அமாவாசையிலுமே முக்கியமான 3 அமாவாசைகள் இருக்கின்றது. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை எனப்படும் புரட்டாசி அமாவாசை, இன்னொன்று தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளில் நம்ம முன்னோர் தர்ப்பணம் செஞ்சால் வருடம் முழுவதும் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, அந்த பித்ரு தோஷங்கள் சாபங்கள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு நீங்கிவிடும். இந்த அமாவாசை என்று நம்ம நிறைய செயல்களை செய்யணும், தானம் செய்யணும், தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செய்யக்கூடாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்றதை இந்த பதிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாடு எப்படி செய்வது, திதி கொடுக்க, படையல் வைக்க நல்ல நேரம் அப்படின்றத பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதே போல் இந்த ஆடி அமாவாசை அன்று முன்னோர் தர்ப்பணம் இந்த நேரத்தில் மட்டும் செய்யவே கூடாது, எந்த நேரம் தெரியுமா அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம். இந்த ரெண்டையுமே நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இந்த வருடம் ஜூலை 24ஆம் தேதி இந்த ஆடி அமாவாசை வியாழக்கிழமை வருகின்றது. அன்றைய தினம் நீங்கள் காலையிலேயே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது, புண்ணிய நதிகளில் நீராடுவது இதெல்லாம் செய்யலாம். மதியம் படையல் போட்டு நீங்கள் முன்னோரை வழிபடுவதன் மூலம் உங்களது பித்ரு தோஷங்கள் சாபங்கள் நீங்கி முன்னோர்கள் மன மகிழ்ச்சியோடு உங்களை ஆசீர்வாதம் செய்வாங்க. உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். தானம் தர்மம் இதெல்லாம் அன்னைக்கு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் முன்னோர்களை சந்தோஷப்படுத்தும். அதே போல் என்ன விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை அன்று முக்கியமாக நம்ம வீடுகளில் கோலம் போடக்கூடாது. வாசல் தெளித்து கோலம் போடுவது அன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. அதற்கு அடுத்த மாதிரி அசைவம் கண்டிப்பாக சமைக்கக்கூடாது. வீட்டில் சாப்பிடவும் கூடாது. இப்போது அமாவாசை விரதம் இருக்கும், அங்கிட்டு வேறவங்களுக்கு நம்ம வேறு ஏதாவது அசைவத்தில் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்லாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போனா அந்த விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அந்த வீட்டில் கண்டிப்பாக அசைவம் அன்றைய தினம் நீங்கள் சமைக்கவே கூடாது. அதே போல் இந்த அமாவாசை தினத்தன்று நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய நாள் எந்த வீட்டிற்கும் துக்கம் விசாரிக்க நீங்கள் செல்லக்கூடாது. அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட அந்த துக்க காரியங்களை நீங்கள் போய் கேட்குறவோ அந்த வீட்டுக்கு போகவோ நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகள் தொடங்குவதை அன்றைய தினம் தவிர்க்கலாம். உடைய கடை திறப்பது, வேறு எதுக்காவது அட்வான்ஸ் கொடுப்பது, இந்த மாதிரி புதிதாக நம்ம ஒரு சில விஷயங்களை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் அதை ஆரம்பிக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடனாக பொருட்களை கொடுக்கவோ வாங்கவோ நிச்சயம் கூடாது. தானம் கொடுக்கலாம், ஆனால் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் அன்றைய தினம் நீங்கள் வச்சுக்காதீங்க. அடுத்ததாக, அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியான செயல்களை செய்வதோ அல்லது பேசுவதோ நீங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் அமைதியாக அந்த முன்னோர் வழிபாட்டை செய்யணும். அடுத்தவர்களுக்கு சாபம் விடுவதோ, அவங்கள கோபமாக பேசுகிறதோ, தீய சொற்கள் சொல்கிறதோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது. நெற்றியில் வெறும் நெற்றியாக இல்லாமல் குங்குமம் திருநீர் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். குளிக்காமல் அந்த விரதத்திற்கு எந்த பெண்களும் சமையல் செய்வது செய்யக்கூடாது. குளித்து விட்டு தான் அன்றைய தினம் சமையலறைக்குள் செல்ல வேண்டும். நகம் வெட்டுவது, முடி வெட்டுவதை அன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதே போல் பித்ரு படங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சு தீபம் ஏற்றி வழிபடாமல் ஒரே இடத்துல அந்த படங்கள் வச்சு நீங்கள் ஒரே இடத்துல தான் அந்த படையல் செய்யணும். ஒரு சிலர் இந்த செல்ஃபில் ஒருத்தவங்க படம், அந்த செல்ஃபில் ஒருத்தவங்க படம், அங்கே கொஞ்சம் சாதம் இங்கே கொஞ்சம் சாதம் அப்படின்னு வைப்பீங்க. அப்படிலாம் வைக்காமல் ஒரு இடத்துல நம்ம எடுத்து வச்சு அவங்களுக்கு படையல் போடுறதான் சிறப்பு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதையெல்லாம் அமாவாசை என்று நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். தேங்க்யூ.